தருமபுரி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தொழிற்சாலையில் நேரடி கள ஆய்வு. இந்திய தர நிர்ணய அமைவளம் சார்பில் தருமபுரி செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரி EEE 3ஆம் ஆண்டு மாணவர்கள் இன்று காலை 11 மணியளவில் தருமபுரி தடங்கம் அருகே அமைந்துள்ள விஸ்வ மாருதி டயர்ஸ் டியூப் தொழிற்சாலையில் நேரடி கள ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிகழ்வில் ஒருங்கிணைப்பாளர் KP செந்தில் ராஜா, வள பயிற்றுனர் இந்திய தர நிர்ணய அமைவனம் அவர்கள் தலைமையில் கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் திரு நிர்மல்குமார் மற்றும் இருபால் பேராசிரியர்கள் மற்றும் 25க்கும் மேற்பட்ட மாணவர் மாணவிகள் நேரடி கள ஆய்வில் பங்கேற்றனர். இந்த கள ஆய்வில் விஸ்வ மாருதி தொழிற்சாலையின் உரிமையாளரும் தொழிலதிபருமான அருண்குமார் விஸ்வநாதன் அவர்கள் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கினார். மேலும் ISI தரச்சான்று, மூலப்பொருட்களின் தரம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விரிவாக செயல்முறை விளக்கத்தோடு மாணவர்களுக்கு எடுத்து கூறினார். டயர் டியூப் தயாரிப்பு மற்றும் மூலப்பொருட்கள் தன்மைகள் மற்றும் தரச்சான்று முத்திரைகள் பெற வழிவகைகள் குறித்து பின்பற்ற வேண்டிய விதிகள் என்ன என்பது குறித்து மாணவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ் வரும். இந்த ரா மெட்டீரியல் ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி இருந்ததுன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் ஒரு இயர் அந்த இப்போ பஞ்சம் இருக்கிறது எந்த மந்த்ன்றதை பார்த்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டியூப் சப்ளை பண்ணியிருக்கோம், அது ஃபால்ட் ஆயிருக்குன்னு ரிட்டர்ன் வரும்போது அது எந்த மந்த்து எந்த பேட்ச்னு பார்க்கும்போது நம்ம டெஸ்டிங் ரிப்போர்ட்ல நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, இந்த ரிப்போர்ட்ல இது மாதிரி ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்லை இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இல்லைன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது இல்லாமல் நம்மளோட ஒரு டியூபுக்கும் நம்ம இங்கே ஒரு மார்க் வச்சிருப்போம். இது நம்மளோட டியூப் மேனுஃபேக்சரிங் தான் அப்படின்றதுக்கு மோல்டு மார்க்கிங். இது அது இல்லாமல் ஒரு சைஸும் நாங்கள் 3 மோல்டு 4 மோல்டு வச்சிருப்போம். அந்த மோல்டுக்கு உண்டான நம்பர்ஸும் இருக்கும். B1 B2 A1 A2ன்றதும் அதுக்கு உண்டானது இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு டயருக்கு ரிம்ல மவுத் இங்கே தான் இருக்குன்னு இருக்கு. அது மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரன்னிங்ல என்ன ஆகுனா டியூப் கடிக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மவுத்தை கோர்பின் நம்ம கேப்பெல்லாம் போட்டு நட்டெல்லாம் போட்டு டைட் பண்ணிடுற ரிம்ல பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறோம், தள்ளிட்டு போகிறது என்ன ஆகும், குடிங்கிட்டு வந்துடும். அப்போ என்ன ஆகும், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் நட்டு போட்டு லாக் பண்ண அப்புறம் டியூப் நவராது. மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா நம்ம ISIல ப்ராடக்ட்டுக்கு ஒரு ISI கோடு இருக்கு. நம்மளது IS 13098. இது IS 13098 இருந்து நுமேட்டிக் டயர் அண்ட் டியூப்ஸ், அதுதான் இந்த IS 13098. நீங்க ISI வெப்சைட்ல ஸ்டாண்டர்டைசேஷன் ஒன்று இருக்கு. அதுல போயிட்டு இந்த ISI கோடு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கீழே இருக்கிற நம்பர் போட்டீங்கன்னா எங்களோட ஃபேக்டரி பேர் வரும். CM/L 14786-185 நம்மளோட ப்ராடக்ட் கோடு. இது நீங்க போட்டீங்கன்னாவே இதுதான் விஸ்வ மாருதி டயர்ஸ் அண்ட் டியூப்ஸோட பிரேவ் பிராண்டோட ISI நம்பர். இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IS 13098 ஸ்டாண்டர்டில் தான் நம்ம ஃபேக்ட்ரி நம்ம டியூப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஆஸ் பர் அவங்களோட நாம்ஸ் பிரகாரம் தான். அதில் பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்ற அவங்க கொடுத்துருக்காங்க. அதோட இது பிரகாரம் தான் நம்ம கைட்லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது கிளாஸஸ் ஒரு 5-6 கிளாஸஸ் இருக்குது. ஃபார்ம் அண்ட் ஃபிட் டெஸ்ட்னு பண்ணுறோம். ஃபார்ம் அண்ட் ஃபிட் டெஸ்ட்னா நம்ம ஒரு சைஸுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது. அதுதான் நம்ம இங்கே அந்த ப்ரிஃபார்மரில் போடும்போது அந்த சைஸ் செட் ஆச்சுன்னா
ஓகே இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் ஃபார்ம் அண்ட் ஃபிட் டெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திக்னஸ் யூனிஃபார்மிட்டி. நம்ம எக்ஸ்ட்ரூஷன் பண்ணும்போது நம்ம அந்த காம்பவுண்ட் வந்து யூனிஃபிகேஜோ இல்லை எலாங்கேஷன் ஆகிடும். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் டியூப் நல்லா இருக்கே நம்ம அப்படின்ட்டு நம்ம மோல்டில் போடும்போது என்ன ஆகுனா, ஒன்றா தின்கேஜ் வரும். எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா டியூப் வந்து சன்னமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேனுஃபேக்சரிங் நம்ம ப்ராசஸில் பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்க வேண்டியது. அதுதான் திக்னஸ் யூனிஃபார்மிட்டி பார்க்குறோம். வந்து டென்சில் டெஸ்டிங் மிஷின் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டம்பல் கட் மிஷினில் வச்சு ஒரு டியூப் வந்து ஒரு ஷேப் எடுத்துருவோம். அந்த டியூப்பை வந்து நம்ம டென்சில் டெஸ்டிங் மிஷினில் வைக்கும்போது வந்து ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் 450 நம்மளுக்கு வரணும். அது வந்தால் தான் பாஸ். அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அந்த பாடியில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 450க்கு மேலே வந்ததுன்னா பாஸ். அது வந்து அதை டெஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்ப்ளைஸ் 35 வரணும், அதுக்கு மேலே வந்தால் பாஸ். அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஏஜ் ஆஃப்டர் இது செட் ஆஃப்டர் ஏஜிங், அது வந்து நம்ம அந்த ஹாட் ஏர் அவன் இருக்கு இல்லையா, ஹாட் ஏர் அவனில் 2 விதமான டெஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து 5 hours, ஒன்று வந்து 48 hours. அந்த 5 hours அந்த 48 ஹவர்ஸில் வந்து பிஃபோர் யூஸ் பண்ணுற டியூபோட ஹார்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த 48 மணி நேரம் ஆனப்புறம் அந்த ஹார்ட்னஸ், இப்போது ஒரு வெஹிக்கிள்னா நம்ம வந்து 2 வீலர்னா 40-50 கிலோமீட்டரில், ட்ரக்குனா ஓட்டுறோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். மழை, வெயில், அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுன்னா, உள்ள டயருக்கும் ரிம்முக்கும் டியூபுக்கும் ஃப்ரிக்ஷன்ஸ் வரும். ஃப்ரிக்ஷன் வரும்போது அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ ரைஸ் ஆகுது, அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் இந்த செட் ஆஃப்டர் ஏஜிங். அதில் வந்து அந்த 48 ஹவர்ஸில் 100 டிகிரி டெம்பரேச்சரில் +or- 1 or 2 டிகிரி நம்ம செட் பண்ணி 48 ஹவர்ஸ் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணப்புறம் அதோட ஹார்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதுதான் நம்ம அதை பார்க்குறோம். அது இல்லை தானே ஆக்சிலேட்டர் ஏஜிங் வந்துருதுப்பா. அப்புறம் ஏர் டைட்னஸ்னா, நம்ம வந்து ஒரு டியூப்ல காற்று பிடிச்சிட்டு அந்த மவுத்து போட்டு பார்த்துட்டு அப்புறம் வாட்டரில் டிப் பண்ணி எடுப்போம். எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா, நம்ம பஞ்சர் கடையில் பார்க்குறோம் இல்லையா, அதே தான். அதே வந்து நம்ம எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கான்ட்டு எவரி ஒரு பேட்சுக்கு வந்து ஒரு டியூப் வந்து அது மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் தான் வந்து ஐஎஸ் ஸ்டாண்டர்டோட நம்ம ப்ரொசீஜர் வந்து நம்ம ஒரு டியூபை செக் பண்ணி பார்க்குற மெத்தடாலஜி. இது எல்லாமே ஈச் அண்ட் எவரி ஒரு பேட்ச்ல நம்ம ஒரு டியூப் எடுத்து பார்க்கறது நல்லது. ஒரு டியூப் வந்து ஸ்கிராப் பண்ணி நம்ம பார்க்கறது பெஸ்ட் ஒரு நாளைக்கு. அது வந்து நாங்கள் ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு டியூப் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். எவ்ரி 15 days வந்து எதுக்கு டெய்லி பண்றோம்னா, ஏதாவது ஒரு லாட் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்றப்போ அதை பார்த்துக்கிறதுக்காக நம்ம டெய்லி டெஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஏதாவது கெமிக்கல் ஃபார்முலேஷன் மாதிரி இருக்கா, அங்கேருந்து வந்த கெமிக்கல்ஸ் ஏதாவது ஃபால்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கிறது நம்ம நல்லதுன்றதுக்காக தான் ஐஎஸ்ஐ வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதுன்றது லோகோ, இது நம்ம பேர் பிராண்ட் நேம் பிரேவ்ன்றது, இதை நம்ம ஐஎஸ்ஐ நம்ம நம்பர் நம்ம கம்பெனியோட நம்பரோட போட்டு வந்துடும். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்குமாங்க சார்? எப்படி இல்லை, இந்த 4786185ன்றது நம்ம கம்பெனியோட ஐடி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வண்டிக்கு உண்டானது, 100, 90, 17 இந்த பல்சரு இந்த மாதிரிலாம் வண்டி இருக்கு இல்லைங்களா, அந்த வண்டிக்கு உண்டான டியூப் இது. அதோட சைஸ் மென்ஷன் பண்ணணும், இது என்ன இதுன்னு பண்ணணும், பியூட்டெல் டியூப்ன்றதை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் மேட் இன் இந்தியா, நம்ம மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் பண்ண மேட் இன் இந்தியா மென்ஷன் பண்ணணும். இதெல்லாமே வந்து ஐஎஸ்ஐயோட நாம்ஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ லைன் சொன்னேன் இல்லைங்களா, பியூட்டெல் டியூப் ப்ளூ லைன்ன்றது அந்த 2 mm நம்ம காட்டணும். இது பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங், மந்த் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 24, 25ல ஒரு இப்போ ஒரு சர்க்கிள் வந்து 4 பிரிச்சிருக்கோம். ஒரு குவார்ட்டர், 4 குவார்ட்டர்ஸ்ன்றது ஒரு இயர். அந்த இப்போ பஞ்சம் இருக்கிறது எந்த மந்த்ன்றதை பார்த்து நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டியூப் சப்ளை பண்ணியிருக்கோம், அது ஃபால்ட் ஆயிருக்குன்னு ரிட்டர்ன் வரும்போது அது எந்த மந்த்து எந்த பேட்ச்னு பார்க்கும்போது நம்ம டெஸ்டிங் ரிப்போர்ட்ல நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, இந்த ரிப்போர்ட்ல இது மாதிரி ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்லை இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இல்லைன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது இல்லாமல் நம்மளோட ஒரு டியூபுக்கும் நம்ம இங்கே ஒரு மார்க் வச்சிருப்போம், இது நம்மளோட டியூப் மேனுஃபேக்சரிங் தான் அப்படின்றதுக்கு மோல்டு மார்க்கிங் இது. அது இல்லாமல் ஒரு சைஸும் நாங்கள் 3 மோல்டு 4 மோல்டு வச்சிருப்போம். அந்த மோல்டுக்கு உண்டான நம்பர்ஸும் இருக்கும். B1, B2, A1, A2ன்றதும் அதுக்கு உண்டானது இருக்கும். சபரீஸ்வரன், கவர்மெண்ட் தர்மபுரி இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து படிச்சுட்டு இருக்கேன். EEE டிபார்ட்மெண்ட் 3rd இயர் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்காக வந்திருக்கோம். விஸ்வ மாருதி டயர்ஸ் அண்ட் டியூப் கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணோம். இங்கே வந்து ரப்பர் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதை எப்படி டயராக சேஞ்ச் பண்ணுறாங்க, அதை எப்படி மோல்டிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு வேரியஸ் டைப் ஆஃப் டயர்ஸை பற்றியும் பார்த்தோம். ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி வந்து சார் சொன்னார்.
என்ன மாதிரியான ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் டயர்ஸ் வந்துட்டு எப்படி நாங்கள் டெஸ்டிங் பண்ணுறோம், டயர் வந்துட்டு பஞ்சர் ஆச்சுன்னா அந்த மாதிரி வந்துட்டு ஃபால்ட்ஸ் எவ்வளோ வருது, அந்த மாதிரி எல்லாமே கற்றுக்கிட்டோம். நிறையா மிஷினரிஸ் பார்த்தோம். தேங்க்யூ. என் பேர் சசிதா. நான் தேர்ட் இயர் ட்ரிபிள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செட்டிக்கரையில் வந்து படிக்கிறோம். இங்கே வந்து நாங்கள் வந்து எக்ஸ்போஷர் விஷயத்துக்காக விஸ்வமாருதி டயர் கம்பெனிக்கு வந்து வந்திருந்தோம். இங்கே வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம், எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், எல்லாமே வந்து கிளியராக சொல்லியிருந்தாங்க. I am S. Nirmal Kumar, Assistant Professor, Electrical and Electronics Engineering at Government College of Engineering, Dharmaburi. Myself, along with 3 staff members from EEE Department of Government College of Engineering, accompanied 75 numbers of third year EEE students for the exposure visit at Dharmaburi. The company name was Vishwa Maruti Tires and Tubes, and we get to know the various stages involved in the processing of tires and tubes, and we get to know what are the ISI marks and tests involved in getting out the tires and tubes to the end consumers, and this is arranged by the BAS branch Coimbatore office, and we thankful to the principal as well as BAS Coimbatore branch office. நான் ஹரிணி ஸ்ரீ, இன்ஜினியரிங் காலேஜ் தர்மபுரியில் வந்து தேர்ட் இயர் ட்ரிப்ளி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்காக வந்து விஸ்வமாருதி கம்பெனிக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே டியூப்ஸ் டயர்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 8 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீடர் மிஷினில் வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஷீட்டை வந்து மேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷீட்டெல்லாம் வந்துட்டு பவுடர் பண்ணுறாங்க. பவுடர் பண்ணிவிட்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 ஷீட்டில் வந்து நம்மளுக்கு 3 மார்க்கிங் இருக்குது. எந்தெந்த மெட்டீரியல்ன்றதுக்காக வந்து மார்க் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ளூ லைன் வந்து பியூட்டைல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, க்ரீனு, இதை வந்து நேச்சுரலை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக அந்த லைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது வந்துட்டு நம்ம இருக்கிற டியூப்ஸ் எல்லாம் வந்துட்டு வால் ஃபிட்டிங்காக அனுப்புது. வால் ஃபிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் 3 இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் த்ரெட்டு, இன்னொன்று வந்து ஆஃப் த்ரெட்டு. இது எப்படின்னா ஃபுல் த்ரெட்டு, ஆஃப் த்ரெட்டு இதெல்லாம் வந்து எந்தெந்த டயருக்கு எந்த டியூபுக்கு எந்த மாதிரி பண்ணணுமோ அதை பொறுத்து வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு மோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாய்லர்லேருந்துட்டு வாட்டர் வேப்பர் வச்சுட்டு எங்கள் மோல்டிங் ப்ராசஸ் நடக்கும். மோல்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிட்ட அப்புறமா வந்து செக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் திருப்பியும் அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. இந்த மோல்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ரீசைக்கிள் ப்ராசஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸ் பண்ணால் தான் உண்டு. பிஐஎஸ் பிரான்ச் கோயம்புத்தூருக்கு வந்து நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் இது வரைக்கும் நாங்கள் முன்னாடி பார்த்ததே கிடையாது. இது வந்து எங்களுக்கு கொடுத்ததே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் நாங்கள் ஒரு டியூபை வந்து சும்மா டயரில் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் அது எப்படி மேக் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாமே இதை லேர்ன் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் நாங்கள்.